இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என்னை அவர் பசும் புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நிறைவாய் நடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்கின்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களிடம் நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், 40 ஆண்டுகள் கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து குறைவில்லாமல் கூட இருந்து நடத்தி வந்ததை சொல்லுகிறார். திரும்பி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். கானான் கிளியராய் வழி நடத்தும் போது எவ்வளவோ முரட்டாட்டம் பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள், விரோதமாய் பேசினார்கள், எல்லா விதத்திலும் திருப்தி இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லலாம். தேவன் செங்கடலை பிளந்து பார்வோன் சேனைகளை முறியடித்து எவ்வளவோ அற்புதங்கள் நன்மைகள் செய்தும் கூட ஒரு திருப்தி இல்ல. வனாந்தரத்துல வெயில்ல கஷ்டப்படக்கூடாது மேகஸ்தம்பமா இருந்தார், இரவு இருளில் கஷ்டப்படக்கூடாது என்று அக்னி ஸ்தம்பமா இருந்தார், சத்துருக்கள் எல்லாம் சிதறடித்தார். இவர்களை பார்த்தாலே மற்ற தேசத்தார் எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிட்டு அந்த அளவு கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் குறைவுகளை தான் அல்லது குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இது ஆண்டவருக்கு துக்கமாக மாறினது. இதனால் தான் சீக்கிரமாய் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் திரும்ப திரும்ப அந்த பகுதியை சுற்றி சுற்றி வனாந்தரத்தை சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், கூட இருந்தது கொஞ்சம் நினைச்சு பார்க்க சொல்லுப்பான்னு சொல்லுகிறார். இங்க நம்முடைய வாழ்க்கை சற்று திரும்பி பார்ப்போம். குறைவுகள் தான் நம்ம கண்களில் படுகும் என்று சொன்னால் நாம் தான் சரியில்லை. நிறைவான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவரை பார்ப்போமானால் குறைவுகள் நமக்கு தெரியவே தெரியாது, அவைகளும் நிறைவாய் மாறிவிடும். நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 குடும்பங்களை சர்வே எடுத்து பார்க்கும்போது 2 பேருக்கும் 5 குழந்தைகள். இப்பொழுது 2 குடும்பத்தின் அம்மாவை பேசி கேட்கும் பொழுது அவர்களுக்கு வயதாகிவிட்டது. ஒரு குடும்பத்தாரை விசாரிக்கிறார், உங்க எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். எப்படி உங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றா சொல்லுகிறாள், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, 5 பிள்ளைகளை பெத்து ஆளாக்குறதுக்கு பட்ட பாடு தெரியுமா, ஐயோ அப்படின்னு சொல்லி நிறைய கதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? எல்லா பிள்ளைகளும் தான் ஓரளவு படிச்சு செட்டில் ஆயிட்டாலும் இருக்குது, ஆனாலும் ஒரு திருப்தி இல்லாம புலம்பல் தான் அதிகமா இருந்தது. சரி, அதை முடிச்சுட்டு அந்த டீம் போய் இன்னொரு அருமையான தாயை விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 குழந்தைகள்ப்பா. என்ன எப்படி இருக்கிறாங்க கேட்டா, அப்பா நானும் எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் தான் எங்க ஊர்ல இருக்கிற அந்த மிஷினரி எங்களை ஆரம்பிச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சோம். ஆனா என் பிள்ளைல பெத்து அவங்கள வளர்த்து இன்னைக்கு நல்லா படிக்க வச்சு அவங்க வாழ்க்கையெல்லாம் செட்டில் ஆயிருக்குது, எல்லாம் நல்லா இருக்காங்க. சிலர் கவர்மெண்ட் வேலையிலும் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகளும் இன்னைக்கு வளர ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எந்த குறைவு இல்லாம ஆண்டவர் நடத்திருக்கிறாருன்னு நினைச்சு நன்றி சொல்லாம இருக்க முடியலப்பா. அதை நினைச்சா கண்கள்ல அப்படியே ஆனந்த கண்ணீர் தான் வருதுன்ட்டு அந்த தாய் சொல்றாங்க. 2 பேருக்கும் 5 குழந்தைகள் தான். 2 தாயுடைய பார்வையை பாருங்களேன். இவங்களும் 5 குழந்தைகளை பெற்று இவங்க படிக்கவே இல்லை, ஆனா என் பிள்ளை நல்லா படிக்க வைக்க முடிஞ்சதையான்னு சொல்லி ஒரு நிறைவை பேசுறாங்க. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது? நாம நிறைவை பேசுகிறோமா, இல்லை நம்முடைய குறைவுகளை பார்த்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார். அதுதான் வேதமும் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறபடினால் எனக்கு குறைவே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய மேய்ப்பர் யார்? நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம்? யாரை பார்த்து நம்முடைய குடும்பங்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம்? அங்குதான் பிரச்சனை. நாம் இன்னைக்கு இருக்கிறத மறந்துடுவோம், இல்லாதது நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அநேகருக்கு நம்மிடம் இருக்கிறது கூட இல்லையே. நாம் தூங்குவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு ஆகாரம் இருக்கிறது, எத்தனை பேர் அடுத்த நேரம் ஆகாரத்திற்காய் கையேந்தக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறது. உடுத்துவதற்கு உடைகள் இருக்கிறது, எத்தனை பேர் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்டு அப்படி நம்ம ரோடுகளில் பார்க்கிறோமே. எதிலுமே குறை வைக்காத தேவன்,
அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. இல்லாதது நமக்கு வந்து தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவாய் மாற்றி கொடுக்கும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. எவ்வளவு இருந்தோ அநேக நேரத்தில் நாங்கள் திருப்தி இல்லாதவர்களாய் போய்விடுகிறோம். எல்லாமே இருக்கும், ஆனா எங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு துக்கம், ஒரு கவலை, ஏதோ ஒரு காரியங்களை அழுத்துகிறது. சமாதானத்தை இழந்து விடுகிறோம், சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிற காலங்கள் கொஞ்ச காலம்தான். இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு உம்மை மேய்ப்பராக கொண்டு உம்மை பின்பற்றி நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. நிறைவில்லாமல் குறைவோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த நாள்ல நினைவு கூறுங்க. அவங்களுடைய தீமைகளை நன்மையாய் மாற்றுங்க, துக்கங்களை சந்தோஷமா மாற்றுங்க. ஒவ்வொரு இருதயங்களையும் சமாதானமும் சந்தோஷமா இந்த நாளிலே நிரப்புவதாக நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அதே தேவன் மண்ணாந்தரமான இந்த வாழ்க்கையில் எங்களை வழிநடத்த வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். நம்முடைய கண்களால் அதை பார்க்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம்.